எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து அவந்தி ஃபீட் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட டெய்லி சார்ட் வியூ தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீக்லிக்கு போய்க்கலாம். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இந்த ஸ்டாக் வந்து 2023 மிட்ல வந்து ரொம்ப கீழே இருந்தது. அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் ஒரு ஃப்ளாக் போல் ஃபார்மேஷன் பிரேக் அவுட். இப்போ வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் மறுபடியும் பிரேக் அவுட் வந்திருக்கு. பிரேக் அவுட் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 707 வரைக்கும் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹை. நான் ஏன் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் இதே ஸ்டாக்கோட டெய்லி சார்ட்டுக்கு போங்க. இங்கே நமக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா இது மேலே ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது கீழே வருது, சப்போர்ட் அடிக்குது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக்கேஜே பண்ணலை. ஸோ இப்போது இதுதான் வந்து இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு வரலாம். பட் இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் சிக்னல் அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது போன எல்லா வீக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இந்த வீக் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேயே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னமும் நமக்கு ஒரு 3 நாள் டைம் இருக்குது. இன்னமும் புஷ் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிரேக் அவுட் சிக்னலாக இருக்கலாம். அண்ட் இந்த டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சப்போர்ட் லைனாக கீழே கொண்டு வரேன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து போலன் ஃப்ளாக் ஃபார்மேஷன் வந்து ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது எடுத்தோன்னா இது வந்து ஒரு மினியேச்சர் அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து போலன் ஃப்ளாக் ஃபார்மேஷன். இப்போது 700 வரைக்கும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண வைக்கிறோன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% வரும். ஸோ சாலிடாக நீங்கள் வந்து இதில் வந்து 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் 1 or 2 வீக்ஸ். ஸோ இந்த 700 தாண்டிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் டார்கெட்டை ரைஸ் பண்ணலாம் 750, 800 அந்த மாதிரி. அப்போ வந்து உங்கள் டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20%, 30% அந்த மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டாக் வந்து ஏன் இவ்வளோ வந்து அனாலிசிஸ் பண்ணி ஓகே இது ஒரு நல்ல ஸ்டாக் புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா, இதோட சார்ட் ஒரு மாதிரி இருக்குது. மந்த்லிக்கு போய்க்கலாம். யா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து இங்கே இருந்த டவுன்ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போதா. நம்மளோட அனாலிசிஸ் இந்த பார்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ 700 நம்ம டார்கெட் செட் பண்ணி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஃபேஸ் தான். இந்த மிடில் ஃபேஸ் தான். ஸோ நம்ம இதை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 700 வச்சுருக்கோம். செகண்ட் டார்கெட்டாக இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கலாம் 770. தேர்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 950 வரைக்கும் போகலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் 950 வரைக்கும் ஒரு 1 இயருக்கு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மொமெண்டம் கொடுக்குதுன்னு பாருங்கள், 50%. ஸோ 6 மந்த்ஸ்க்கு 50%ங்கிறது பெரிய விஷயம். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் டவர்ஸ். ஓகே, இண்டஸ் டவர்ஸை மந்த்லி வியூலேயே தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 2023லேருந்து இது நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம வந்து வீக்லிக்கு போய்க்குவோம். ஸோ 2024 ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப்வர்ட் மொமெண்டமில் இருக்குது. போன ஜூலை வரைக்கும் கன்சாலிடேஷன் போயிருக்கு. ஜூலைலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் அப்வர்ட் மொமெண்டம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அல்டிமேட்டாக இந்த ஸ்டாக் எது வரைக்கும் போகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் மந்த்லிக்கு போகிறேன். இப்போ மந்த்லி வியூவில் பாருங்கள், இந்த பொசிஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இன்றைக்கான டே க்ளோசிங் வரைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 17%.
இந்த மொமெண்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல வால்யூம்ஸும் இருக்கு. ஸோ மேபி வித்தின் 1 ஆர் 2 வீக்ஸ்ல நமக்கு இந்த 17% அச்சீவ் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. அந்த 17%ம் நல்ல பிரேக் அவுட்டா அச்சீவ் ஆச்சுன்னா, இந்த ஹையஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 2015 இருக்கு இல்லைங்களா? இந்த 10 இயர்ஸ வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணி இன்னமும் மேல போறக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 2 ஸ்டாக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸ்விங் ட்ரேடிங் மேபி மந்த்லி ட்ரேடுக்கு இந்த 2 ஸ்டாக்ஸும் சூட்டபிளா இருக்கும். இது மாரி நெறைய அனாலிசிஸ் சேனல்ல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.